பேரா தஞ்சோங் மாலிமில் உள்ள சுல்தான் இட்ரீஸ் கல்வியியல் பல்கலைக்கழகமான உப்சியின் வளர்தமிழ் மன்றம் அறிவுச்சுடராழி எனப்படும் அனைத்துலக அளவிலான தமிழ் இலக்கண இலக்கிய புதிர் போட்டி ஒன்றை முதல் முறையாக சிறப்பாக ஏற்று நடத்தியது. உப்சி பல்கலைக்கழகம் புதிய வளாகத்தில் அமைந்துள்ள பங்கோங் பிரிச்சுபான் அரங்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் நிறைவு விழாவில் 5 உயர்கல்வி கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். மாணவர் பிரிவு மற்றும் பொது பிரிவு என்று இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் மாணவர் பிரிவில் 18 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். உப்சியின் புதிய முயற்சிக்கு மலாயா பல்கலைக்கழகம், மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம், துவான்கு பைனூன் கல்விக் கழகம், இல்மு ஹாஸ் கல்விக் கழகம் ஆகியவற்றிலிருந்து அதிகமான மாணவர்கள் கலந்து ஆதரவு தெரிவித்திருந்தனர். இப்போட்டி 5 சுற்றுகளாக நடைபெற்ற வேளையில் இறுதிச் சுற்று நேர்நிலையில் நடைபெற்றது. மாணவர் பிரிவில் முதலாவது பரிசை உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முக்கணல் அணியினரும், 2ஆம் பரிசை மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவன் வாகையர் அணியினரும், 3ஆம் பரிசை மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நற்றமிழர் அணியினரும், 4ஆம் பரிசை தெங்கு அம்புவான் அப்சான் கல்விக் கழகத்தைச் சேர்ந்த கலக்கப்போவது யாரு அணியினரும் தட்டிச் சென்றனர். அதே வேளையில் பொதுப்பிரிவில் 18 குழுக்கள் கலந்து கொண்ட வேளையில் முதல் பரிசான 3000 ரிங்கிட் ரொக்கத்தை முச்சுடர் அணியினர் வென்றிருந்தனர். அதே போட்டியில் 2ஆம் பரிசை ஆதித்தன் அணியினரும், 3ஆம் மற்றும் 4ஆம் பரிசை முறையே சுடரி மற்றும் சுடர் பரிதி அணியினர் வென்றனர். முதல் பரிசு கிடைத்தல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு நாங்க எங்களோட உழைப்பு போட்டிருக்கோம். ஒரு வாரம் கண்டிப்பா நாங்க மீட் பண்ணி படிச்சு செஞ்சு இருக்கோம். அந்த எங்க உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இது நான் நினைக்கிறேன். இப்போதும் நாங்க தான் எல்லாம் நிறைய போட்டிகள் நடத்துவோம். முதல் முறையாக நாங்க போட்டியில கலந்துக்கிட்டு முதல் முறையாக முதல் நிலை பரிசு பெற்றிருக்கோம். இது எங்களோட கடின உழைப்புன்னு சொல்லலாம், டெடிகேஷன் சொல்லலாம். கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா நாங்க எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்து தான் முன்னாடி தெரியும் அப்படிங்கறதுனால ஒரு குழு அமைச்சோம், ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனா எங்களுடைய வேலை எல்லாமே மாறுபட்ட வேலைங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. இருந்த போதிலும் நிறைய குரூப் கால் போட்டுக்குவோம், நிறைய குரூப் டிஸ்கஷன், குரூப் ஸ்டடிஸ் தான் பண்ணணும். பொதுவாகவே குரூப் ஸ்டடீஸ்ல தான் எங்களோட இது இருந்தது. அதனால கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஆளு தவறா இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுல இது ஆக்சுவலி ஒரு குழு வெற்றி தான். இப்போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு முன்னதாகவே வழிகாட்டி நூல் வழங்கப்பட்டு பின்னர் அதனை சார்ந்தே கேள்விகள் கேட்கப்பட்டன. தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சரும் சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினருமான யுனீஸ்வரன் ராமராஜ் இப்போட்டியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார்.